தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக மாறி வருகிறது. இந்த சூழ்நிலையில் முக்கிய அரசியல் கூட்டணிகள் மற்றும் தேசிய உளவுத்துறையின் அசைவுகள் தேர்தல் பணிகளுக்குள் நுட்பமாக நுழைந்து அரசியல் தூண்டுகோலாக செயல்படுகின்றன. மத்திய உளவுத்துறையின் அதிகாரிகள் பலர் தற்போது சென்னை நகரில் முகாமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது அதிமுக பாஜக கூட்டணியின் கோரிக்கையின் அடிப்படையில் நிகழ்ந்திருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மற்றொரு பக்கம் தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற திமுக அரசு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான தனது யுக்திகளை தீவிரப்படுத்தி வருகிறது. தங்கள் உளவுத்துறையின் மூலம் 5 கட்டங்களாக விரிவான கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்புகள் வெற்றியை நோக்கி தங்கள் தேர்தல் வியூகங்களை வடிவமைக்க உதவும் வகையில் மேற்கொள்ளப்படுகின்றன. பெறப்படும் தரவுகள் பிரச்சார திட்டங்களை மேம்படுத்தவும் மக்களுக்கு அளிக்க வேண்டிய வாக்குறுதிகளை நுட்பமாக தேர்ந்தெடுக்கவும் இது உதவும் என்று திமுக நம்புகிறது. இந்த தரவுகளை வைத்து திமுக வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உள்ள தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து சிறந்த வாக்குறுதிகளை திட்டமிட்டு வியூக ரீதியாக தேர்தலை அணுக திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையில் எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாஜகவுடன் சேர்ந்து தேர்தலை நோக்கி தயாராகி வருகிறது. அண்மையில் அதிமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசி வாயிலாக முக்கியமான உரையாடல் ஒன்றை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள், திமுக அமைச்சர்களின் மீதான வழக்குகள் குறித்து பிரதமர் மோடியிடம் அவர் ஆழமாக பேசியதாகவும் மத்திய உளவுத்துறை விசாரணையை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதை கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. முக்கியமாக 3 திமுக அமைச்சர்களின் பெயர்களை நேரடியாக குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் ஆராய வேண்டிய தேவை குறித்து எடப்பாடி வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் சென்னையில் முகாமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் மத்திய உளவுத்துறை மற்றும் மாநில உளவுத்துறை இரண்டும் தங்கள் தளவாடங்களை உபயோகித்து மாநிலத்தின் அரசியல் நிலவரம் குறித்து விவரங்களை ஆழமாக அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றன. இவை அனைத்தும் தேர்தல் கால அரசியல் வியூகங்களை துல்லியமாக வகுக்க உதவும் முக்கியமான செயலாகும். தேர்தல் நெருங்கும் வேளையில் ஒவ்வொரு கட்சியும் தனது வெற்றியை உறுதிப்படுத்தவும் வாக்காளர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் உளவுத்துறை ஆதாரங்களை மேம்படுத்தும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தமிழக அரசியலில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள சில மாற்றங்கள் காரணமாக மக்கள் மனதிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு புத்துணர்ச்சி தரும் வகையில் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். கடந்த சில மாதங்களாக திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி உள்ளது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்காதது, நீட் தேர்வு பிரச்சினை, பொங்கல் பரிசு தொகுப்பில் குளறுபடி ஆகியவை நிச்சயமாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். அவை அனைத்தும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக மாறும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. திமுக அரசு மீது தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் என 2021 தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைத்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.